படி. மேன்மை தங்கிய வலியன்கோடு சமஸ்தானத்திற்கு வள்ளுவன் குன்றத்தைச் சேர்ந்த பாண்டியன், பல்லவராயன், சிவத்தையா, சேலையப்பன். ஐயோ, ஏதோ அதை படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதுறவன் ஏட்ட கெடுத்தாங்கிற மாதிரி சோலையப்பனை வந்து சேலையப்பன் புடையப்பன் கிட்ட இருக்கிறேன். ஏப்பா பாவாடையப்பா, படிச்சது போதும் நிறுத்தப்பா. காலைங்க அதிக பிரசங்கி. சரி சரி, உங்கள் வருகையின் நோக்கம்? கொற்றவனை குடிமக்கள் எதற்காக சந்திப்பார்கள்? யார் அது? இங்கு கேள்வி கேட்க வேண்டியவன் நான், நீ அல்ல. மன்னிக்கவும், வள்ளுவன் குன்றத்தில் கானாற்றில் அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டு அதன் காரணமாக உண்டாகும் பெருத்த நஷ்டத்தை தடுக்கும் வகையில் அவசரமாக தேவை அணைக்கட்டு ஒன்று. அணைக்கட்டு? ஆம். ஒவ்வொரு தடவையும் அந்த வெள்ளத்தில் ஆயிரக்கணக்கான ஆடுகளும் மாடுகளும் ஏழைகளின் வீடுகளும் அழிந்து போகின்றன. வெள்ளம் வருவதற்கு முன்பே ஜாக்கிரதையாக இருக்க தெரியாதவர்கள் முட்டாள்கள். திவான் அவர்களே, பொங்கி வரும் புது வெள்ளத்தின் நுரைச்சுழலிலே சரித்திர பிரசித்தி பெற்ற சர்வாதிகாரிகளை சிக்கி சீரழிந்தார்கள் என்றால் இந்த சாதாரண மக்கள் எம்மாத்திரம்? கானாற்றுக்கு அணை கட்டுவதென்றால் அதற்கு பல லட்ச வராகங்கள் தேவைப்படும். அதற்கு எங்கே போவது? இனி நாங்கள் மன்னரிடம் பேச விரும்புகிறோம். மன்னர்? அவரை காண முடியாது. நீங்கள் ஏன் அருவமாயிட்டாரா? நீங்கள் போகலாம். இல்லை, மன்னரை எப்படியும் காண வேண்டும். அவருக்கு உடல் நலமில்லை. அவர் மலைவாசத்துக்கு போய் திரும்பிய பிறகுதான் காண முடியும். என்னது? மகாராஜா மலைவாசத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளார கிராமத்தில் இருக்கிற பாதி பேரு பரலோக பிராப்தி ஆயிடுவாங்க போல இருக்கு. அதனாலே இன்னைக்கு நாங்க மகாராஜாவை பார்த்துத்தான் யாரப்பா? கொஞ்சம் கூறப்பா, நவரப்பா, என் சித்தப்பா. என்னையா நீ என்கிட்ட கொண்டாந்து கட்டிக்கிட்டு தம்பிகளே, நீயும் உன் நாட்களும் பேட்டி காண வந்தீர்களா அல்லது கலகம் செய்ய வந்தீர்களா? இது கலகம் அல்ல, கலக்கம். அதுவும் உமக்கு. விரட்டுங்கள் அவர்களே. என்ன பார்க்கிறீர்கள்? விரட்டுங்கள். நான் எப்படியாவது மன்னரை பார்த்தாக வேண்டும். பார்க்கலாமே, போற பாதையில எவ்வளவு பேர் படம் மாட்டி வச்சிருப்பான், பார்த்துட்டு போவோம். இங்கதான் ஒரு பையனை உள்ள விட மாட்டேங்கிறான், மனுஷனா மதிக்க மாட்டேங்கிறான். நீங்கள் எல்லோரும் ஊருக்கு திரும்புங்கள். நான் எப்படியாவது மன்னரை சந்தித்து விட்டு வருகிறேன் என்று அண்ணனிடம் சொல்லுங்கள். அண்ணே தனியாவா? பரவாயில்லை, நான் கவனித்துக் கொள்கிறேன். அண்ணே ஜாக்கிரதை, மாட்டிக்காதீங்க அண்ணே. 1 2 3 4 5 6 7 29 இருக்கு. இன்னொரு ஆள் குறையுது. ஒரு ஆள் உங்க திவான் தின்னுட்டாரியா? ஆமா, எங்களையும் திங்க வந்தாரு. நாங்க தப்பிச்சுட்டு ஓடியாந்துட்டோம். யோ, முன்ன அவருக்கு ஆட்டைய மாட்டையை அடிச்சு போட்டு தொலைங்க, இல்லன்னா உன் தலையை தெரிய தின்னு போடுவார. வெறும் முட்டை மட்டும் ஈட்டியை பிடிச்சி நிக்கும். போயா அதை கிண்டல் பண்ணாத. ஆமா, எனக்கு 30 ஆள் வேணும். என்ன நீ திங்க போறியா? இது என்ன, அது சாமி வந்தவன் ஆட்டை கடிச்சு திங்கிறது மாதிரி இருமா. ஒவ்வொருத்தரா மனுஷனை திங்க ஆரம்பிக்கிறீங்களே. யோ, உனக்கு எண்ணிக்கை தானே தேவை. இங்க பாரு, அப்ப எண்ணிக்கை சரியா இருப்பாரு. போ, 1 2 3 4 வேகமா போ. 5 6 7 8 9 10 27 28 29 30 பாப்போம். நான் என்ன 29 இருக்கு, நீ என்ன 30 இருக்கையா? நீ படிச்சாதானையா? படிக்கிற பயல்களுக்கு நீ சோறு தூக்கிட்டு போயிருப்ப. நான் உன்னையே கணக்கு கேட்கிறேன். உனக்கு எத்தனை குழந்தை? 7 குழந்தை. 7 குழந்தை போல இருக்கா? என் பெத்த அப்பனுக்கே கணக்கு தெரியல, நீ என்ன கணக்கு வந்துட்ட? இல்ல யோ, உன்னை கோட்டை வாசல்ல வச்சிருக்காங்க. நீ நிச்சயமா கோட்டை கூட தான் போற. உனக்கு 10 குழந்தைங்க. எண்ணி பாரு. நான் வச்சுமா? யார்? திருடன், கொலைகாரன், கொள்ளையடிப்பவன், கொடியவன். இந்த மாளிகையிலே உள்ள அவ்வளவு பேரையும் கொன்று குவித்து விட்டு தேவையானவற்றை எல்லாம் எடுத்து போக வந்த பலாத்கார பயங்கரவாதி என்றெல்லாம் எண்ணி பயப்படாது. அப்படியே இருந்தாலும் எதற்காக பயப்பட வேண்டும்?
அரண்மனையிலே பிறந்துவிட்டு அதோடு ரதகஜ துரக பதாதிகளோடு பரவரிசை வைத்திருக்கிற உங்களுக்கு தனிப்பட்ட ஒருவனை பார்த்ததும் இவ்வளவு பயம் ஏற்படலாமா? அதிர்கட்டும். நீங்கள் யார்? வள்ளுவன் குன்றம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்குள்ள மக்கள் தலைவர் தங்கதுரையை தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறேன். மக்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? என்ன? ஒன்றுமில்லை. தங்கதுரை என் அண்ணா. என் பெயர் தம்பிதுரை. ஓஹோ, கொள்கை வீரர் இப்படி குறுக்கு வழியில் வரலாமா? என்ன செய்வது? அரசரை பார்க்க முடியாமல் வழிமறைத்திருக்கிறதே திவான் எனும் நந்தி. சற்றே விலகியும் பிள்ளாய் சன்னிதானம் மறைக்குது என்று பாடியிருக்கலாமே. பாடலாம். கல் நந்தி கூட விலகியதாக கதை இருக்கிறது. ஆனால் கல்லினம் கடிய மனம் படைத்தவராயிற்றே உங்கள் திவான். அது சரி, அரசரை நீங்கள் எதற்காக பார்க்க வேண்டும்? அரசர் ஆண்டவனின் அவதாரம், பூர்வ ஜென்மத்து புண்ணியத்தால் புவியாளும் வரம் பெற்ற புனிதர் என்றெல்லாம் கூறுகிறார்களே, அந்த விசித்திர பிறவியை வேடிக்கை பார்க்கலாம் என்றுதான். போதும். என் தந்தையை பற்றி என்னிடமே கேலி பேசுவதற்கு என்ன தைரியம்? அம்மையே, அரசர் மக்களின் பிரதிநிதி. அவரை மக்கள் பார்க்க அனுமதி இல்லை என்றால் அவர் அபூர்வ பிறவியாகத்தானே இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் அரசரை பார்க்க வேண்டும் இல்லையா? பிறகு என்ன, உங்களையா பார்க்க வந்தேன்? அரசரைத்தான் அவசியம் பார்க்க வேண்டும். சரி, சற்று இங்கே காத்திருங்கள். நான் போய் அப்பாவிடம் சொல்லுகிறேன். நம்பிக்கொண்டிருக்கலாமா? நல்லது செய்பவர்களைத்தானே இந்த உலகம் நம்புவதில்லை. இவர் யார் தெரியுமா? அகிலம் புகழும் ஆள வந்தார் மகன் வீரமணி. இவரு நீ என்ன பிள்ளையார் கோயில் மணியா? உங்களுக்கு என்ன வேண்டும்? இவங்களுக்கு இப்ப வேண்டியது உததான். கையடுறா. இங்க இருந்து கையை நீ எடுக்கிறியா இல்ல இங்க இருந்து கையை நான் எடுக்கட்டுமா? அமைதி அமைதி. என்ன ஒரு நாளைக்கு நாங்கள் சந்தோஷமாக இருப்பது கூட உங்களுக்கு பிடிக்கவில்லையா? வலியன் கோடு உத்தரவு. உடனே வள்ளுவர் சிலை எங்களிடம் ஒப்படைத்தாக வேண்டும். என்ன விபரீதம்? சிலை வள்ளுவன் குண்டத்துக்குத்தான் சொந்தம் என்று உங்கள் திவானிடம் ஆதாரபூர்வமாக சொல்லி இருக்கிறேனே. விளக்கங்கள் எதுவும் தேவையில்லை. வெள்ளுமலை அண்ணே, வீரர்களே, சிலையை கைப்பற்றுங்கள். வாருங்கள். வெல்லுங்கள். நெருங்காதீர்கள் சிலையை. நெஞ்சிலே உரம் இருந்தால் இந்த கோட்டை தாண்டி வாருங்கள், பார்க்கலாம். வாங்கப்பா. அண்ணா அண்ணா அண்ணா, வேண்டாம் வேண்டாம். இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க 2 பேரா தயவு செய்து ஒதுங்கி இருங்க. இந்த பயலுங்க தலைய கிள்ளி தென்னை மரத்துல மாட்டி தேங்காய பறிச்சு உடல்ல மாட்டி அனுப்புறேன். ஏண்டா பேசாம இருக்கிற? வலியங்கோட்டை உத்தரவிடா. என்னடா நாட்டுல நரம்பில்லாம பேசுற? அடிங்கடா. மாமா, இனிமேல் திவான் சும்மா இருக்க மாட்டான். சிலையை கைப்பற்ற பெரும் படை கொண்டு வரவன் தயங்க மாட்டான். அப்படி வள்ளுவன் குன்றம் வலியன்கோடு இரண்டிற்கும் இடையே நிகழும் சுதந்திர போராட்டத்திற்கு இந்த சிலை காரணமானது கண்டு எனக்கு பெரும் மகிழ்ச்சி. எதிரி வலிமை கொண்டவன் என்கிற போது அவசரப்பட்டு அவனிடம் மோதிக்கொள்வது ஆபத்து. மாமா, அப்படியானா சிலையை யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைத்து பாதுகாக்க வேண்டியதுதான் இப்போது செய்யக்கூடிய முடிவு. சரி, அந்த பொறுப்பை யாரிடம் ஒப்படைக்கலாம்? எங்கள் தலைவர் நீங்கள் இருக்கும்போது வேறு யார் பொறுப்பு? வள்ளுவன் குன்றத்து மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான தாங்களும் தம்பித்துறையும் தான் வள்ளுவர் சிலையை காப்பாற்ற வேண்டும். உலகிற்கு ஒளி வழங்கிய புலவர் பெருமான் இன்னும் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டிய நிலை போல். வள்ளுவர் திருக்குறள், வள்ளுவர் திருக்குறள். என்னடி இவ்வளவு அவசரம்? இளவரசி, நமது வீரமணிக்கு வள்ளுவன் குன்றத்திலே மாபெரும் தோல்வி, மகத்தான தோல்வி. அப்படியா? இங்க வா.
எதிர்பாராத ஒரு போராட்டத்தில் நாம் இருவருமே திடீரென்று சேர்ந்து சாகும்படி நேரிட்டு விட்டார். அதன் பிறகு இந்த சிலை இருக்குமிடமே உலகத்திற்கு தெரியாமல் போய்விடும். அதனால் இந்த ரகசியத்தை இன்னொருவருக்கும் சொல்லி வைக்கலாமா? வேண்டாம் அண்ணா. இந்த சிலையை பற்றிய முழு பொறுப்பும் நம்மிடமே இருக்கட்டும். தாங்கள் நினைப்பது போல் எதிர்பாராமல் எந்தவித போராட்டமும் வந்துவிடாது. அப்படியே வந்தாலும் அந்த போராட்டத்தில் நான் தான் சாவேனே தவிர தங்களை சாகவிட மாட்டேன் அண்ணா. தம்பி, அண்ணா, தம்பி, நம்முடைய சகோதர பாசம் தாய்நாட்டு பாசத்தை வளர்க்கட்டும். ஒப்புவிக்க வேண்டும் என்றும் இறுதியாக ஒரு உத்தரவு அனுப்பினார். அனுப்பிய உத்தரவுக்கு அவர்கள் அளித்த பதில் இதோ இருக்கிறதே. எங்கள் பகுதியும் உங்கள் சமஸ்தானத்திற்கு உட்பட்டதுதான் என்று கூறுகிறீர்களே, அப்படி இருக்கும்போது சிலை எங்கே இருந்தால் என்ன, இங்கேதான் இருக்கட்டுமே என்று அந்த தங்கதுரை எழுதியிருக்கிறான். அதுவும் நியாயமாகத்தான் தெரிகிறது. திருமேனி இல்லையப்பா, ஊரின் பெயரோ வள்ளுவன் குன்றம், சிலையோ வள்ளுவர் சிலை. உரிமை அவர்களுக்குத்தான் அதிகமாயிருப்பதாக. திருமேனி, அறநிலை பேசுவதற்கு உன்னை அழைக்கவில்லை. 5ஆம் படை வேலைக்கு அழைத்திருக்கிறேன். ஆணையை நிறைவேற்ற நானும் காத்திருக்கிறேன். இடையில் நீங்கள் ஆலோசித்து பார்ப்பதற்காக 2 சொன்னேன். மன்னிக்கவும். தம்பி, கண்ணை மூடிக்கொண்டு கிணற்றிலே விடு என்று கட்டளையிட்டாலும் நீ மறுக்க மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். பெற்ற மகனால் உனக்கு பெருமை இல்லை, இந்தா ஒரு வீரமகன் என்று தெய்வம் எனக்கு வழியிலே கொடுத்த வரப்பிரசாதம் அல்லவா நீ? மலைநாட்டு திருவிழா கூட்டத்திலே பத்திலும் பாலகனாக உன்னை கண்டெடுத்த போது உன் கண்களிலே தோன்றிய வழி என்னை மயக்கிற்று. அதே வழிதான் இன்றைக்கும் எனக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. நீ எந்த காரியத்திலும் தோற்றிட மாட்டாய். இந்த வளர்ப்பு தந்தையின் சொல்லையும் மீற மாட்டாய். அப்பா, அடிக்கடி வளர்ப்பு மகன் வளர்ப்பு தந்தை என்ற வார்த்தைகளை கூறி என்னை வாட்டாதீர்கள். என்னை பெற்ற தாயும் தந்தையும் இருக்கிறார்களோ இறந்து விட்டார்களோ, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நீங்கள் தான் என் தாயும் தந்தையும். மகனே, எவ்வளவு இன்பமாக இருக்கிறது இதை கேட்க. இதைவிட இன்பம் பெறுவேன். அந்த சிலை இருக்கும் இடத்தை நீ கண்டுபிடித்து விட்டார். எப்படியும் கண்டுபிடித்தே தீருவேன். சபாஷ், சபாஷ் திருமேனி. உடனே புறப்படு. வள்ளுவன் குன்றம் போ. நமது பகைவர்களோடு உருவாடும். அடுத்து கிடக்கும் படலத்தை அழகாக நிறைவேற்று. உங்கள் இருதயத்தில் இந்த ஏழைக்கு இடம் கிடைத்ததை எண்ணி எண்ணி மகிழ்கிறேன். ஆண்டவனே பார்த்து என்னை உங்களிடம் அனுப்பியிருக்கிறேன். வேங்க போய் சொல்றீங்க. ஆண்டவன் பார்த்து இவர் அனுப்புனாராம். அங்கே இருக்கண்டி தானே முதல்ல உங்களை பார்த்தா சொல்லிச்சுது. வாங்க மாமா, வாங்க. என்னப்பா சாப்பாட்டு வேளையிலே ஒரே சிரிப்பு? ஒண்ணுமில்ல மாமா. ஒண்ணுமில்ல தாத்தா, நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட உரையாடிக்கிட்டு இருந்தோம். யாரது? இவர்தான் மாமா. வயற்காட்டில் இருந்து நாங்கள் திரும்ப வரும் வழியில். ஓ, தெரியும் தெரியும். எல்லாம் உன் தங்கை ஆதியோடந்தமாக கூறிவிட்டார். திருமேனி, இவர் என்னுடைய மாமனார். வாழ்க. செல்லையா என்று பெயர். செல்லையா என்று வீடு சொல்லிவிட்டது, வாய்யா என்று காடு அழைக்கவில்லை. அவ்வளவுதான். அதற்குள் என்ன? உங்களை போன்ற பெரியவர்கள் இன்னும் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது இந்த உலகத்திற்கு. இதோ சிங்கக்குட்டிகள் மாதிரி நீங்கள் இருக்கிறீர்கள் தங்க தாய் நாட்டை காப்பாற்ற. நான் எதற்கு இனிமேல் கிழப்புலி கிழப்புலி? அப்பா, இலை போட்டமா? சாப்பிடுறீங்களா? வேண்டாம்மா, பசும்பாலாவது சாப்பிடுங்கப்பா. அவரு கொடுக்காதீங்க, என்கிட்ட கொடுங்க. நான் வளர்றவன் என்ன கவனிக்காம ஒரு சிங்கமுத்து, ஏன் தடுக்கிறாய்? நான் என்ன பால் சாப்பிட்ட வீட்டிற்கு பாதகமா நினைக்க போகிறேன்? அவன் கிடக்கிறான் குறும்பன். உடம்பா இங்கே. என்னவோ நீங்க சாப்பிடலன்னா நான் குடிக்கலான்னு பார்த்தேன். யாரு முகத்துல முழிச்சனோ தெரியல. உனக்கு பால் தானே வேண்டும்? ஆமா. இந்தா திருக்குறள். இதிலே அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 பாலும் இருக்கிறது. உன் ஆசை தீர குடி. இப்பால் தான் குடிப்பீங்களா? கையில இருக்கிற அப்பால். அப்பால் அப்புறம் சாப்பிடலாம், இப்போ சும்மா. ஏன் நீ திருமேனி பார்த்ததும் என்னடி நினைச்ச? ஐயோ பாவம், குழைப்பாரோ குழைக்க மாட்டாரோ நினைச்ச. நீ என்னடி நினைச்ச? யார் கிட்ட பிள்ளையோ ஊரார்கிட்ட இப்படி உதப்படுதேன்னு நினைச்ச. நீ நல்ல மனுஷன்னு நினைச்ச. அங்க இருக்க நீ அவரை பார்த்ததும் நீ என்ன நினைச்ச? போடி,
நான் ஒண்ணும் நினைக்கல. நிஜமாவா? நிஜமாத்தா. ஏ சந்திரா, அவர் பேர் என்ன சொல்லு? திருமேனி. கமலா, நீ சொல்லு. திருமேனி. திருமேனி. அங்கேற்கண்ணி, அவர் பேரை நீ சொல்லு. பேர் சொல்ல மாட்டியா? போதும். நான் கையை கழுவிட்டேன். ரொம்ப நன்றி. கவனிக்கல. என்ன ஏன் இப்படி எல்லாம் கவனிக்கல? கண்ணு இருக்குது, கவனிக்கிறோம். சரதா விடுங்க. நான் வந்து இல்ல பரவாயில்ல. கையை கழுவுங்க. ஓஹோ, உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல. இந்த மலைவாசத்தை பற்றி நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறீர்கள்? நான் இங்கு வந்தது முதல் கற்பனை உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேன். சிங்கார காட்சிகளை, சிந்து பாடும் அருவிகளை காணும் போது நானும் என் ராணியும் இந்த இடத்திற்கு தனியாக வந்தால் எப்படி இருக்கும்? காஞ்சனா, உனக்கு எப்படி அம்மா இருக்கிறது இந்த மலைவாசம்? காசிக்கு போயும் கர்மம் தொலையவில்லையே என்று இருக்கிறது. வாழ்க மன்னா, வணக்கம் பல. தலைதாட்டுகிறேன் தங்கள் ஆட்சிக்கு. பாருங்க, என்ன செய்தி? இன்று மலைவாழ் மக்கள் திருவிழா நடக்கப் போகிறது. அதில் மன்னர் பிரான் கலந்து கொண்டு. கூடாது. மன்னருக்கு பூரண ஓய்வு தேவை. அப்படியானால் நான் மருத்துவர்கள் கட்டளையை மீறக்கூடாதே. இளவரசியாவது. காஞ்சனா, நீ போய் பார்த்து வாமா விழாவை. சரிப்பா. நீங்களும் இங்குள்ள வன விலங்குகளை வேட்டையாட வேண்டும் என்று எனக்கு மிகவும் ஆசையா இருக்கிறது. கூடாது. இங்கே காட்டிலே உள்ள மிருகங்கள் யாவும் மிகவும் சாதுவானவை. அவைகளை நாம் புன்புறுத்தினால் பின்னால் நமக்குத்தான் ஆபத்து. மறை தலைவரை, அங்கு காட்டு மிருகங்கள் ஏராளமாக வரும். அப்படி ஒரு நடனம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள குணாதிசயங்களை வைத்து. இளவரசி, ஜாக்கிரதையாக போய் வாமா. ரொம்ப நன்றிங்க. நாங்க இன்னைக்கு முழிச்ச முகம் நரி முகங்க. ஆமாங்க. இல்லன்னா நாங்க சாக வேண்டியதான். என்னமோ தெய்வாதீனமா தப்பிச்சோம். ஓஹோ, தெய்வாதீனமா தப்பி வந்தீங்களா? அப்ப மறுபடியும் தெய்வாதீனமாவே தப்பி வாங்க, போங்க. ஐயோ இல்லைங்க, தப்புங்க. நீங்க தான் தெய்வம். ஆமாங்க. அப்படி வாங்க வழிக்கு. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. தனியா இருக்குங்க, பயமா இருக்குது. போகுதுங்க, படகு போகுதுங்க. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, சீக்கிரங்க. அப்பா, ஆமா, நீங்கெல்லாம் யாரு? நாங்க இவங்க இல்ல வந்து நாங்க மலைச்சாதி பொண்ணுங்க. ஆமாங்க. என் பேரு மைனா. என் பேரு மரங்குத்தி. ஆமா. மைனா மரங்குத்தி. ஐயா பேரு கருடன். கருடனா? அதான் மூக்கு வளைஞ்சுகிட்டு இருக்கு. ஏய் சுமரடி, அப்ப நீங்க கருடனும் இல்ல குருடனும் இல்ல. என் பேரு தம்பிதுரை. அதோ நம்ம ஆளுங்கெல்லாம் தேடிக்கிட்டு வர்றாங்க. அப்போ நாங்க வர்றோம். நாளைக்கு வருவீங்களா? நீங்க எங்களை காப்பாத்தினதுக்காக இந்த ஏழை நண்பளிப்பு.
எவ்வளவோ முயற்சி செய்தும் ஒன்று முடியவில்லை. சிலை மறைத்து வைக்கப்பட்ட இடம் தம்பித்துறை தங்கத்துறை இருவருக்கு மட்டும்தான் தெரியுமா? அப்படியா? உன்னை பற்றி அவர்கள் சந்தேகப்படவில்லையே? இல்லை. இவ்வளவு ஏமாளிகள் ஒரு காரியத்தை சாதிக்க முடியவில்லை உன்னால். ஏமாளிகளாயிருக்கலாம், ஆனால் ஏற்பவர்கள் இல்லை. அப்பா சொன்னபடி அவர்கள் கொள்ளைக்காரர்களும் கொடுமைக்காரர்களும் அல்ல. எல்லோரும் நல்லவர்கள், நாணயம் உள்ளவர்கள். அத்தனை பேரும் பாடுபட்டு உழைக்கும் பாட்டாளிகள். நன்றா இருக்கிறது உன் பிரசங்கம். அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று தெரிந்து கொள்வதற்காக உன்னை இங்கே அனுப்பி வைக்கவில்லை. மேலும் ஒற்றனாக வந்திருக்கும் நீ வீணாக நாட்களை கடத்தினால் எந்த வினாடியிலும் உன்னை அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடும். அதனால் உனக்கு ஆபத்தும் நேரும். பாரப்பா, என்னை தேடினாலும் தேடுவார்கள். நீ புறப்பட உடனே. சரி, நான் வருகிறேன். இன்னைக்கு அருமையான சந்தனம் பூசிக்கிங்க. ஆமாமா, அதுக்குள்ள எங்க போற? நீதான் பூசி விட கூடாதா? இன்னும் இளமையாத்தான் இருக்க பாக்குறீங்க. இப்ப என்ன, நம்ம எத்தனை பேரம் பேத்திக்கு பாட்டம் பாட்டி ஆயிட்டோம். இன்னும் தாய் தந்தையா கூட ஆகல. சர்தான் பூசி விடு. அதுதான், இன்னும் சில மாதங்கள்ல தந்தையாக போறீங்களே. அப்பா, பல நாளை கவலைக்கு பிறகு பிறக்க போற பிள்ளை. ஆமா, ஆனா பெண்ணா? ஏ, ஜோசியம் கேளுங்களேன். அவனை கேட்டா ரெண்டுல ஒண்ணுன்னு உறுதியா சொல்லிடுவான். இதே ராணி, ஆணாக பிறந்தா நம்ம அங்க இருக்க அன்னைக்கு பிறக்க போற பொண்ணையே இவனுக்கு கட்டிடலாம் இல்லையா? ஓ, அப்படியானா இன்னைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணிடலாமா? எங்க? இதோ வர. அங்க இருக்க நீ இன்னும் தூங்கலையாமா? இதோ தூங்க போறேன் நீ. அது என்ன? ஒண்ணு இல்ல நீ. எங்க பார்ப்போம். ஒண்ணு இல்ல நீ. எங்க? ஒண்ணு இல்ல. உனக்கு எப்ப பார்த்தாலும் படம் வரையறதான வேலை. நாளையாவது தூங்குமா? சரி நீ, இதோ தூங்கிடுறேன். நீ வரைந்த படம் என்ன வேண்டும்? ஒன்றுமில்லை. இசை இன்பம் பருகினேன். வருகிறேன். இசை என்றால் உனக்கு மிகவும் பிடிக்குமா? ஈதலும் இசைப்பட வாழ்தலும் தமிழருக்குரிய பண்புகள் அல்லவா? வள்ளுவன் குன்றம் முழுவதும் எங்கே தொட்டாலும் தமிழ் மணக்கிறது. அங்கைய கண்ணி, உங்கள் குடும்பம் இசைப்பட, அதாவது புகழுடன் வாழுகிறது உண்மை. ஆனால் ஈதலிலேயே இங்கு. ஏன் இல்லை? யார் சொன்னது? தனக்கு இல்லாவிட்டாலும் மற்றவருக்கு ஈதலே எங்கள் வழக்கம். அதுதான் இல்லை. உன்னை பொறுத்தவரையில் என்னிடம் இருந்ததை வாங்கிக் கொண்டாய். ஆனால் உன்னிடம் உள்ளதை எனக்கு இன்னும் தரவே இல்லை. எதை?
உன் இதயத்தை. சரி சரி, நான் போறேன். இதயத்தை கொடுத்தா போல இதயம் அங்கேயே கொடுத்துடாதீங்க. அங்கே இருக்க நீ. எவ்வளவு துணிச்சல் உங்களுக்கு! எண்ணி துணிக கருமம் என்று சொன்னாரே தவிர எண்ணி துணிக காதல் என்று கூறவில்லையே. ஓஹோ. தம்பி திருமணமாகாதவன் துள்ளுகிறான். இதோ எனக்கு வாய்த்தது போல அவனுக்கும் ஒன்று வாய்த்து விட்டான். பிறகு அமைதி, பொறுமை, அரசியல் யூகம் இவைகளை பற்றி எனக்கு மேலே அவனும் பேசுவான். ஆமா, தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சு வைங்க. ஏன், என்ன விஷயம் இதே ராணி? ஆமா, அங்கே இருக்க நீ எங்கே? குரல் மன்றத்தின் அருகே இருக்கிறாள். அங்கே என்ன செய்கிறாள்? திருமணியோடு பேசிக் கொண்டிருக்கிறாள். திருமேனியோடா? ஆமாம். திருமேனியோடு? திருமேனியோடு என்ன பேச்சு? திருக்குறளில் அறம், பொருள் என்ற 2 பகுதி எதற்காக? அனாவசியம். கடைசி பகுதி மாத்திரம் போதாதா என்று இருவரும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன? குரல் மன்ற தருகே அங்கே கண்ணி திருமேனி தன்னந்தனியாக? வாலிபம் வாலிபம். வள்ளுவர் வாரி வாரி வழங்கிய தமிழ்காதல் வாழ்க. நாமும் வாழ்த்த வேண்டியதுதான். கண்ணோடு கண்ணினை நோக்குக்கின். செம்போடா, உடனே சென்று அங்கே கண்ணி திருமேனி இருவரையும் அழைத்து வா. தங்கத்துறை, நீங்க சும்மா இருங்கள் மாமா. நீ போ உடனே. வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் நோய். என்ன நோய்? எங்கே சொல்லு பார்க்கலாம். தெரியவில்லை தெரியவில்லை. வள்ளுவருக்கே அவமானம். தெரியும் எனக்கு. காதல் நோய். அந்த நோய்க்கு மருந்து கொடுக்க உங்கள் இருவரையும் அழைத்து வரும்படி உத்தரவு. யார்? உங்கள் திருக்குறள் ஆராய்ச்சி பற்றி அண்ணியார் அண்ணனுக்கு தெரிவிக்க அண்ணன் ஆணையிட்டார். உடனே உங்களை கொண்டு வர வேண்டும் என்று. புறப்படுங்க. வாங்க ஐயா, வாங்க. உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. போங்க. அப்படியா? ஏய்யா, சும்மா இருக்கண்ணே, பேசாம இருங்க, தடுக்காதீங்க. ஏய்யா, இந்த வீட்டுல நீ இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா இப்படியா நம்பிக்கை துரோகம் பண்ண சொல்லுது? சிங்கமுத்து, என்ன மன்னிச்சிருங்க. இரியா, நான் மன்னிக்கலாம். என் அண்ணன் மன்னிப்பாரு. எங்க அண்ணன் திட்ட கத்தி மன்னிக்குமா? என்னய்யா, இது அதுக்கு முன்னே அந்த யோசனை இருக்கணும். போங்க, இங்க இல்ல, அங்க போங்க. அண்ணா. ஆமா, நான் அண்ணன் தான், நீ தங்கச்சி தான். புத்தி நல்லா இருந்தா கத்தி சும்மா இருக்கும். இப்ப கழுத்துக்கிட்ட வந்துருக்கு. போங்க போங்க. என்ன அக்கிரம் ஐயா. அண்ணே, யாரு இனிமே விருந்தாளி வந்தாலும் சரி, வீட்டுல வச்சு சோறு படப்படாது. சரி, மூட்டை கட்டி கொடுத்துங்க, எங்கேயாவது கோயில்ல உட்காந்து திங்கிட்டு. ஐயோ, அங்கே இருக்க நீ உயிரை விட்டு விடுவா. யாசத்தான் நமக்கு என்ன? திரும்பி இவானுக்கு துரோகம் செய்யாது, துரோகம் செய்யாது. நான் அந்த மாதிரி செய்யலன்னா நமக்கு வெற்றி கிடைச்சிருக்காது. திருமேனி யாருமே நீ? மாப்பிள 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 இன்னும் தாலி கட்டலையா? அது எப்படி கட்டிடுவாரு? நம்ம வராம தாலி கட்டிடுவாரா? ஏன் மாப்பிள, நாங்க வர்றமான்னு வழி மேல விடி வச்சு பாத்துருந்தீங்களா? என்ன இது மாப்பிள கழுத்து பிடிச்சி நடிச்சுட்டு இருக்கிறேன்? கீழே கிடக்கிற துணியை எடுத்து வையா. வாங்க மாப்பிள, புரோகிதர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. தப்பு 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 தப்பு. இன்னைக்கு திருக்குறள் திருமணம் இல்ல. தம்பிதுரை, எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? ஓஹோ, அந்த சமாச்சாரம் உங்களுக்கு தெரியாதா? நாங்க போய் எவ்வளவு பெரிய காரியம். அந்த பாரு காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓஹோ, வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது மனைத்தக்க மாண்புடையளாகிதற் கொண்டார் பலத்தக்காள் வாழ்க்கை துணை.
வள்ளுவன் குன்றத்து மக்களின் வாழ்விலே அக்கறை கொண்டவர் மரியாதைக்குரிய தலைவரே, இதோ இந்த மகாபாவி திருவேணி துரோகி துரோகி திவானின் ஒற்றன் வலியன் கோட்டுக்கு நம்மை எல்லாம் காட்டிக் கொடுக்க வந்த 5ஆம் படை. இந்த வஞ்சகன் அங்கேற்கண்ணியின் வாழ்வை பாழாக்கி விடக் கூடாது என்று பயந்துதான் நான். என்ன சொன்னார்? அவனை ஒன்றும் செய்யாதீர்கள். அவன் சொல்வதெல்லாம் உண்மைதான். திருமேனி, ஆம், நான் ஒற்றன், 5ஆம் படை, துரோகி, வள்ளுவன் குன்றத்தை வலியன் கோட்டுக்கு காட்டிக் கொடுக்க வந்த வஞ்சகன், திருவள்ளுவர் சிலையை கண்டுபிடித்து திவானிடம் சேர்க்க வந்த தீயோன். திருமேனி, எல்லாம் உண்மைதான். ஆனால் என்ன ஆனால்? அண்ணா, அவனை ஒன்றும் செய்யாதீர்கள். திருமேனி அங்கேற்கண்ணீர் கணவன் இல்லை, நம்மை காட்டிக் கொடுக்க வந்த கயவன். எனக்கு இது முன்பே தெரியும். தக்க நடவடிக்கை எடுப்பதற்குள் தங்கை ஏமாந்து விட்டாள் என்பதை உணர்ந்தே வாய் மூடி மௌனியாகிவிட்டேன். அடப்பாவி, நீயும் இந்த சதி குழந்தையாக இருந்தாயா? இல்லை அண்ணா, அங்கேற்கண்ணின் ஆசையை அரும்பிலேயே அழித்து விடக்கூடாதே என்று இந்த திருமணத்தை அனுமதித்தேன். எப்படியும் திருமணத்திற்கு பிறகு திருமேனியை திருத்தி விடலாம் என்ற ஒரு துளி நம்பிக்கை என் இருதயத்திலே ஒளிவிட்டுக் கொண்டிருந்தது. முட்டாளே, எரிய ஆரம்பித்த பிறகு அணைத்து விடலாம் என்று வீட்டுக்கு தீ வைப்பவர் யாராவது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பார்களா? அண்ணா, பரவாயில்லை, இப்போதாவது உண்மை வெளிப்பட்டது. உண்மத்தன் பிடிபட்டா அண்ணா, வேஷம் கரைந்தது அண்ணா, வேண்டி சிக்கியது திருவேணி. அப்பா, திருமேனி, நான் காண்பது உண்மைதானா அல்லது கனவு காட்சியா? உண்மைதான் அப்பா. இவள்தான் என் மருமகள். மகராசியாக வாழ. திருமேனி, நீ கொண்டு வர போனது வள்ளுவர் சிலை. ஆனால் நீ கொண்டு வந்திருப்பதோ வைரச்சிலை. அப்பா, மன்னிக்கவும், என் கடமையை நான் மறந்து விடவில்லை. பரவாயில்லை, திருமணம் செய்து கொள்ள வேண்டியதும் மனிதனுடைய கடமைகளில் ஒன்றுதானே. ஆனால் அந்த திருமண காட்சியை நான் பார்த்து மகிழ கொடுத்து வைக்கவில்லையே என்றுதான் கவலை. நான் பார்த்தேன் பிரபு அந்த கண்கொள்ளா காட்சியை. போடா முட்டாள், நீதான் காரியத்தை கெடுத்து விட்டாயே. திருமேனி, நான் இவனிடம் சொன்னது ஒன்று, அவன் செய்தது ஒன்று. ஆமாம் அப்பா, மாரப்பனிடம் நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். வலியன்கோடு வள்ளுவன் குன்றம் இரண்டிற்கும் இடையே சமாதானம் ஏற்பட இந்த திருமணம் உதவும் என்றேன். இவன் கேட்கவே இல்லை. அப்படியா? இவன் அதை என்னிடம் சொல்லவே இல்லையே. இவ்வளவு பெரிய ராஜதந்திரம் இந்த திருமண ஏற்பாட்டில் அடங்கி இருக்கும் என்று எனக்கு தெரியவே தெரியாதே. அப்படியானால் சமாதான முயற்சிக்கு இது சரியான சந்தர்ப்பம். சபாஷ், நானும் அமைதியான ஆட்சியைத்தான் விரும்புகிறேன். திருமேனி, அது பற்றியெல்லாம் நாளைக்கு நல்ல முடிவு செய்வோம். ஏய், இவர்களை அழைத்து போய் தேவையான வசதிகளை செய்து கொடு. அன்பு மருமகளே, என் ஆசை மகனின் இதயத்தில் எனக்கு மட்டுமே இடம் இருந்தது, அதை நீ திருடிக் கொண்டாய். பொல்லாதவள் நீ, பொல்லாதவள். ஒரு குறியும் இல்லாமல் இங்கு வாழலாம். அப்பா திருமேனி, இன்று போல் என்றும் சந்தோஷமாக இரு. போ. என் மகன் எதிரியின் வீட்டில் சிக்கிக் கொண்டிருக்கிறான். தம்பிதுரை, தெளிவாக சொல், நிச்சயமாக அவன் என் மகன் தானா? ஆமாம், ஐயப்பாட்டுக்கு அணுவளவும் இடமில்லை. கண்ணீர் வழிய வழி அங்கே கண்ணியிடம் அவன் கதையை கூறும்போது நானே அருகில் இருந்து கேட்டேன். ஆமாங்க. ஐயோ மகனே, மதிவான சிங்கத்தின் குட்டியா உன்னை சிறுநறியாக மாற்றிவிட்டாரே அந்த படுவாவி வலியன் கோட்டி திவான். இல்லை மாமா, திருமேனி நரியல்ல. வள்ளுவன் குன்றத்திற்கு சுதந்திரம் வழங்கும் சமாதான தூதுவராக திரும்பி வருவான் பாருங்கள் அந்த வேங்கை புலி. தம்பி சொல்வது அப்படியே நடந்துவிட்டால் திருமேனிதான் வள்ளுவன் குன்றத்துக்கு தெய்வம். அப்பா, தம்பி திருமேனி நிச்சயம் வெற்றியோடு தான் திரும்புவான். நாடு சுதந்திரம் அடைந்த மறுநாளே உங்க சின்ன மருமகனுக்கும் ஒரு பெண்ணை பார்த்து
நீங்கள் என்ன அண்ணி எனக்கு பெண் பார்ப்பது? ஓஹோ, முன்னையே பார்த்தாய் விட்டதா? ஓ, வள்ளுவன் குன்றத்திற்கு வர இருக்கும் சுதந்திர தேவி தான் என் வாழ்க்கை துணை. இதோ வந்துட்டாங்க மகாராஜா. மகாராஜா, இப்ப கணக்கு சரியா போச்சு. அப்பா, இதெல்லாம் என்னப்பா? ஊருக்கு திரும்பலாம் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். சீக்கிரம் புறப்படமா? அப்பா, ஐயா ஐயா, கொஞ்சம் நில்லுங்க ஐயா. மைனாவை உங்களுக்கு தெரியுங்களா? நல்லா சொன்னே போ. காடு, கௌதாரி, மைனா எல்லா பச்சை ஜாதிகளையும் எங்களுக்கு நல்லா தெரியுமே. நான் கேக்குறது பச்சை ஜாதி இல்லைங்க. பின்ன என்ன மிருகமா? இல்ல, நான் ஒரு அழகான பெண்ணை பத்தி கேக்குறேன். காதலியா? அதோ பாரு ஆகாசத்துல. போயா போ.